சவுத் ஆப்பிரிக்கா ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை 2026ல நியூசிலாந்துக்கு எதிரா நடந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல பிப்ரவரி 14 2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவோட அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடந்த இந்த மேட்ச்ல நியூசிலாந்து பேட்டிங் வரிசையை சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா கட்டுப்படுத்தி அப்புறம் இலக்கை துரத்தி ஜெயிச்சாங்க. இந்த சிறப்பான வெற்றி புரோட்டீஸ் அணியை உலகக்கோப்பையோட சூப்பர் 8 சுற்றுக்கு கொண்டு போயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த வெற்றிக்கு அடித்தளத்தை போட்டது வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கோ ஜான்சன் தான். அவரோட அருமையான பந்துவீச்சு நியூசிலாந்து அணியை ஆரம்பத்திலேயே தடுமாற வச்சுச்சு. ஜான்சனோட இந்த சிறப்பான பந்துவீச்சு பிளாக்கேப்ஸ் அணியை ரன் எடுக்க விடாம கட்டுப்படுத்துறதுல பெரிய பங்கு வகிச்சுச்சு. கோப்பையோட இந்த குரூப் ஸ்டேஜ் போட்டியோட முக்கியத்துவத்தையும் இது நல்லா உணர்த்துது. இந்த வெற்றி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த போட்டியில ஒரு பெரிய முன்னேற்றம் மட்டும் இல்லாம இந்த ரெண்டு முன்னணி கிரிக்கெட் நாடுகளுக்கும் இடையில ரொம்ப காலமா இருந்துட்டு வர்ற போட்டிக்கு ஒரு புது அத்தியாயத்தையும் சேர்த்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக மார்க்கோ ஜான்சன் தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே சிறப்பான பந்துவீச்சை பதிவு செஞ்சிருக்காரு. T20 உலகக்கோப்பை போட்டியில அவர் 4 ஓவர்ல 40 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. 4வது ஓவர்லயே பந்து வீச வந்த ஜான்சன் ஆரம்பத்துல ஒரு 6 வாங்கினாலும் உடனே டிம் சீஃபர்ட்டை அவுட் ஆக்கி தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. 6வது ஓவர்ல ரச்சின் ரவீந்திரா, ஃபின் ஆலன் 2 பேரையும் காலி பண்ணி நியூசிலாந்தோட டாப் ஆர்டரை சிதறடிச்சாரு. அவரோட 4வது விக்கெட் 14வது ஓவர்ல வந்துச்சு. அப்போ மார்க் சாப்மேனை வெளியேத்தி நியூசிலாந்தோட ரன் அடிக்கிற வேகத்தை நல்லாவே கட்டுப்படுத்தினாரு. T20 இன்டர்நேஷனல்ல முதல் தடவையா எடுத்த இந்த 4 விக்கெட் ஜான்சனோட நல்ல பவுன்ஸ் அதோட கண்டிஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற திறமையை வெளிக்கொண்டு வந்துச்சு. நியூசிலாந்தை கட்டுப்படுத்த சவுத் ஆப்பிரிக்காவோட வியூகத்துக்கு இது ரொம்பவே உதவியா இருந்துச்சு. அவரோட ஆக்ரோஷமான துல்லியமான பந்துவீச்சுதான் நியூசிலாந்தை 20 ஓவர்ல 7 விக்கெட்டுக்கு 175 ரன்னோட சுருக்குனதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சுது. நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தடுமாறினாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா தாக்கு பிடிச்சு விளையாண்டாங்க. பிளாக்கேப்ஸ் அணிக்காக மார்க் சாப்மேன் தான் அதிக ரன்கள் அடிச்சாரு. வெறும் 26 பந்துகள்ல 2 சிக்ஸர்னு ஒரு முக்கியமான 48 ரன்கள் விளாசினார். அவருக்கு சப்போர்ட்டா டேரில் மிச்சல் 24 பந்துகள்ல 32 ரன்கள் அடிச்சு நல்லா விளையாண்டாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான 4 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு அணியை நிலைநிறுத்தி ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் ஆரம்பத்திலேர்ந்து கடைசி வரைக்கும் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நியூசிலாந்து அணியால கடைசில ரன் வேகத்தை அதிகப்படுத்த முடியல. முக்கியமா கார்பின் போஷ் டெத் ஓவர்கள்ல சிறப்பா பந்து வீசி மிச்சல் சாண்ட்னரோட விக்கெட்டையும் எடுத்தாரு. இதனால நியூசிலாந்து பெரிய ஸ்கோர் அடிக்கும்கிற ஆசை இன்னும் குறைஞ்சு போச்சு. நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி நிறைந்த மோதல்களில் இந்த உலகக்கோப்பை மேட்ச் தான் இப்போதைக்கு ஒரு லேட்டஸ்ட் அத்தியாயம். இதுக்கு முன்னாடி 2025 ஜூலைல ஜிம்பாப்வேல நடந்த ஒரு T20 முத்தரப்பு தொடர்ல நியூசிலாந்து தான் கை ஓங்கி இருந்துச்சு. புரோட்டீஸ் அணிக்கு எதிரா நடந்த 3 மேட்ச்லயுமே நியூசிலாந்து ஜெயிச்சு கலக்குச்சு. அப்படி ஒரு மேட்ச்ல 2025 ஜூலை 22ஆம் தேதி டிம் சைஃபர் அவுட் ஆகாம 66 ரன்கள் அடிச்சு கலக்க நியூசிலாந்து 135 ரன் டார்கெட்டை ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சது. அந்த தொடர்ல அதுக்கு முன்னாடியே 2025 ஜூலை 16ஆம் தேதி நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து 173 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை 152 ரன்களுக்குள்ளேயே சுருட்டி 21 ரன் வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்காக தேவால்ட் பிரேவிஸ் 35 ரன்கள் எடுத்தாருன்னா நியூசிலாந்து சார்பா மேட் ஹென்றி விக்கெட்கள் எடுத்து அசத்தினாரு. இந்த தொடர் T20 மாதிரியான ஷார்ட்டர் ஃபார்மட்ல நியூசிலாந்தோட திறமையை நல்லா வெளிக்கொண்டு வந்துச்சு. அதே சமயம் இந்த 2 பலமான அணிகளுக்கு இடையிலான மேட்ச்கள்ல சமீப காலமா வெற்றிகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குங்கிறதையும் இது காட்டுச்சு. நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான போட்டி எல்லா கிரிக்கெட் ஃபார்மேட்களிலும் ரொம்பவே கடுமையா இருக்கும். மொத்தமா பார்த்தோம்னா டெஸ்ட், ஒரு நாள், T20 இந்த 3 ஃபார்மேட்லையும் சவுத் ஆப்பிரிக்கா தான் நியூசிலாந்துக்கு எதிரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுல முன்னிலையில இருக்கு. குறிப்பா T20 போட்டிகள்ல நியூசிலாந்துக்கு எதிரா நடந்த 17 போட்டியில 11ல சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரு அட்வான்டேஜ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருந்தாலும் முக்கியமான டோர்னமெண்ட்டுகள்ல நெருக்கடியான நேரங்கள்ல சிறப்பா செயல்படுறதுல நியூசிலாந்துக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. இந்த போட்டிகள்ல பெரும்பாலும் தனிப்பட்ட வீரர்களின் அசத்தலான செயல்பாடுகள்தான் தனித்துவமா தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நியூசிலாந்து அணியோட மேட் ஹென்றி தான். 2022 பிப்ரவரில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா நடந்த டெஸ்ட் போட்டியில வெறும் 23 ரன்கள் மட்டும் கொடுத்து 7 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார்.
இந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களை தொடர்ந்து ரொம்பவே கவர்ந்து இழுத்துட்டு இருக்கு. சர்வதேச அரங்கில் இந்த ரெண்டு அணிகளும் காட்டுற குறையாத போட்டி மனப்பான்மைக்கும் அவங்களோட வியூகங்களுக்கும் ஒவ்வொரு போட்டியுமே ஒரு சாட்சியா அமைஞ்சிருக்கு.